வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ்பென்சன்ட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய அண்டை நாடான நம்மளுடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஜென்சி தலைமுறையினரால முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டத்துல பல பேர் உயிரிழந்தாங்க. பல விஷயங்கள் அங்க கையை மீறி போயிருந்ததை நம்மள பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து அந்த நாட்டுல அந்த நேரத்துல பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த நபருக்கு அந்த நாட்டின் நீதிமன்றம் ஒரு மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க. அதற்கு இந்த ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த நபர் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க, மற்ற கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இதன் தொடர்ச்சியா பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த நிகழ்வுகளுக்கான பிள்ளையார் சொல்லி எங்க போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய வன்முறை நடக்குது. அந்த வன்முறையில பல பேர் இங்க கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பல மக்கள் இந்த வன்முறையினால பாதிக்கப்பட்ட அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை நாம பார்த்திருப்போம். இந்த போராட்டம், இந்த வன்முறைகள், இதனால வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை தாங்கிக்க முடியாம இருந்த பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த அந்த எந்த வித செயலுக்குமே இல்ல இவங்க ஒரு இரக்கமோ இல்ல ஒரு கண்ணீர் அஞ்சலியோ இல்ல அந்த மாதிரியான விஷயங்களை கூட அவங்க ஈடுபடல அப்படின்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போ பிரதமரா இருந்த ஹசீனா அவர்கள் ராஜினாமா பண்ணும்போது முகமது யோனஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. அவருடைய தலைமையில ஒரு இடைக்கால அரசை நிறுவுறாரு. அதாவது எப்படி அப்படின்னா ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் இவர் தலைமையில மட்டும் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் முன்னாள் பிரதமரா இருந்த ஹசீனா அவங்க மேல போடப்பட்ட ஒரு வழக்கின் விசாரணை வருது. அந்த விசாரணையில தான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஹசீனா அப்படிங்கிற அந்த நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிமன்றம் ஒரு கங்காரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் முறையா இந்த விசாரணையை மேற்கொள்ளல, அவசர கதியில பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹசீனா அப்படிங்கிற அந்த நபருக்கு சொந்தமான கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்சியின் பெயர் அவாமி லீக் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பல மக்கள் இன்னும் தங்களுடைய முன்னாள் பிரதமருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான உத்தரவுகளை தங்களால நிறைவேற்ற முடியாது, அப்படி இருந்தும் இந்த நீதிமன்றமும் இப்போ இருக்கக்கூடிய இடைக்கால அரசும் சேர்ந்து முன்னாள் பிரதமருடைய அந்த பெயரை கெடுக்கணும், அவரை இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க இறங்கி இப்படிப்பட்ட ஈனத்தரமான செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ்ல அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய், அதாவது தீர்ப்பாயம் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, அதாவது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த எஸ்ஐடி அப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த எஸ்ஐடில இருக்கக்கூடிய அதிகாரிகளே முழுசா இன்னும் அவங்களுடைய அறிக்கைகளை சப்மிட் பண்ண முடியாம இருக்கிற திணறும் போது எப்படி நீங்க முன்னாள் பிரதமருக்கு ஒரு மரண தண்டனை விதிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் சரி, அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் சரி, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவா இப்ப நாம பாக்குறோம் அப்படின்னாவே இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடிஞ்சிடும் ஈஸியா. ஏன்னா ஒரு முன்னாள் பிரதமருக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவங்க ஒரு குற்றத்தை செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்கு எழுது. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஊழல் பண்ணிட்டாங்க, மக்களுக்கு இதனால ஒரு பெரிய துரோகத்தை அவங்க இழச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட மரண தண்டனை எந்த விதத்துல கொடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கின் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்துக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்களை அவாமி லீக் இப்போ பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷின் முன்னாள் பிரதமரா இருந்த ஹசீனா அப்படிங்கிற அந்த நபருக்கு அவர் சார்பா வாதாடுறதுக்காக ஒரு வக்கீல் கூட ஆஜராக விடல, அதாவது ஆஜராக வரேன்னு சொன்ன வக்கீல கூட அவங்க பேசி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியை இன்னும் ஆணித்தரமா நம்ம எல்லாருக்குள்ளயும் விதைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு தரப்பு இருக்கு, அதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு, இரண்டு தரப்புகள் இருக்கும். ஒருத்தர் நான் பண்ணேன்னு சொல்லுவாரு, ஒருத்தர் நான் பண்ணேன்னு சொல்லுவாரு. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அந்த பழிய போடும்போது அந்த நபர்,
அதாவது பழி சுமத்தப்பட்ட நபர் சார்பா யாராவது பேசுறதுக்கோ இல்ல அந்த நபரே பேசுறதுக்கு கூட உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள்ல இங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல வழிகள் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் நம்மளுடைய அண்டை நாடா இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடந்திருக்கத ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா நாம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை அப்படிங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமா ஒரு தலைபட்சமாவே இந்த விசாரணை போயிட்டு இருந்தது. முன்னாள் பிரதமர் சார்பா எந்த இடத்துலயுமே ஒரு கேள்வி கூட கேட்கப்படல. இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரியும் அந்த அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சி அறிக்கையா வெளியிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூவா பார்க்கும்போது உண்மையாவே ப்ராப்பரான ஒரு என்கொயரி நடந்திருக்கா, பிரதமர் தான் உண்மையான காரணமா, பிரதமர் மட்டும் தான் காரணமா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா முன்னாள் பிரதமருக்கு மரண தண்டனை மட்டும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனையை எதிர்த்து பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள், பலதரப்பட்ட மக்கள், உலக அளவுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உட்பட பல பேர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த அடக்குமுறைகள், இந்த செயல்கள் எல்லாமே அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சியை முடக்கிறதுக்கு தான். கட்சியை ஏற்கனவே பேன் பண்ணிட்டாங்க, இனி திரும்ப இந்த கட்சி வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். நாங்க இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன்ல தான் அந்த அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பிப்ரவரியில நடக்க போற இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்க போகுது, மக்கள் யாரு நினைக்கிறாங்களோ அவங்கதான் இங்க ஆட்சிக்கு வருவாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதாவது ஒரு நாட்டுல இருக்க அரசன் இன்னொரு நாட்டினுடைய அரசையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் போர்ல வென்றுதான் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணுவான் இல்லையா? அந்த மாதிரி உள்நாட்டு போர், வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு போர் இது வரைக்கும் இருந்தது இல்ல. பட் இப்போ திரும்ப நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களையும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள், அதாவது மரண தண்டனையா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்களுடைய கட்சியை பேன் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்குள்ள இரண்டு கோஷ்டிகளா பிரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் பல பேர் இங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல தீவிரவாத அமைப்புகள் கூட அவங்க தொடர்புல இருக்காங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா பல விஷயங்களை செய்ய முடியுது. எங்களால நாங்க நினைச்ச அளவுக்கு செய்ய முடியாத பல விஷயங்களை இன்னைக்கு அவங்களுடைய தீவிரவாதிகள் அவங்களுடைய ஒத்துழைப்பின் பேர்ல அவங்க பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக இது ஒட்டுமொத்தமா ஒரு நல்லாட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடவே முடியாது. தீவிரவாதிகளின் வழிகாட்டுதல்ல நடக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத ஆட்சி அப்படிங்கிற மாதிரியும் அந்த அவாமி லீக் கட்சியினர் வெளியிட்டு இருக்காங்க. நேர்களே, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான நாடு. அந்த நாட்டுல யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு தேவையான பல விஷயங்களை இங்க கொடுக்கறதுல பல டிமாண்ட்ஸ் இருந்தது. அதனாலதான் அங்க ஒரு போராட்டம் வெடிச்சது. போராட்டம் ஒரு கலவரமா மாறி அங்க இருக்கக்கூடிய பல மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தாங்க. அதிகாரிகள் பல பேர் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியால இருக்கும் போதே அவங்களுக்கு அங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்குல அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்குது. அதாவது இங்க ஒரு மக்கள் நினைச்சா என்ன வேணா மாறும். அதை தாண்டி ஒரு தீவிரவாத செயல்ல இருக்கக்கூடிய இல்ல தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்கிற நாடுகள்ல இந்த மாதிரியான குழப்பங்கள் அடிக்கடி மக்களை தூண்டி விட்டு நடக்கிறத நம்மளால ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பார்க்க முடியுது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் அவருடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெல்மன் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.